ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம வழக்கமாக பார்க்குற வீடியோ மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன சேஞ்சுக்காக ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது நம்மளோட சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் அப்லோட் பண்ணியிருக்கிற ஒரு vlog. இன்றைக்கி vlog பார்த்திங்கன்னா நான் சனிக்கிழமை காலையிலேருந்து மத்தியானம் வரை பண்ண ஒரு சின்ன ரொட்டீன் வீடியோ மாதிரி தான் இருக்கும். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் உளுந்தங்கஞ்சி பண்ணிகிட்ருக்கேன். இந்த உளுந்தங்கஞ்சி வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலில். இதுக்கு வந்து நான் கொள்ளு துவையல் வந்து அரைக்க போகிறேன். அந்த ரெசிபி மட்டும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு கொள்ளு, அதாவது காணும்னு சொல்லுவோம் இல்லையா, கொள்ளை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறுற வரை வறுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து வேற ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு ஆற விட்டுக்கோங்க. இப்போ இதே கடாயில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுட்டு காஞ்ச மிளகாய், பூண்டு, தேங்காய், புளி இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். நான் வந்து 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 5 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம் ரொம்ப சூடாகிடுச்சு, அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. கூடவே ஒரு சில் தேங்காய் துருவி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. வதக்கிட்டு இதை ஆற விட்டுட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச கொள்ளு வந்து நல்லா ஆறி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மண் கல்லுலாம் இருக்கும். அதனால் ஒரு தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு அரிச்சு எடுத்துட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதோடவே நம்ம வதக்கி வச்ச தேங்காய், காஞ்ச மிளகாய், பூண்டு இதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான கொள்ளு துவையல் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சியும் ரெடி ஆயிருச்சு. இன்றைக்கி மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு நான் வந்து ஒரு பிரியாணி ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின் இருக்கேன். புதுசாக பிரியாணி ரொம்ப ஹெவி அப்படிங்கிறதுனால காலையில் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கஞ்சி வந்து பண்ணியிருக்கேன். இப்போ குழந்தைங்களுக்கு இந்த கஞ்சியிலேருந்து கொஞ்சமாக தனியாக எடுத்துட்டு அதில் வந்து நான் கருப்பட்டி கலந்து கொடுக்க போகிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டினா கருப்பட்டியை வந்து பாகாக ரெடி பண்ணிவிட்டு நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ இதிலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாகா ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம டக்குன்னு குழந்தைங்களுக்கு எதுலையாவது கலந்து கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதோட மட்டும் இல்லாமல் நம்ம டீ காஃபியில் போட்டு குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. உளுந்து வந்து ரொம்பவே குழந்தைங்களுக்கு நல்லது. அதுவும் உளுந்தும் கருப்பட்டியும் சேர்றப்ப அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். வீட்டிலலாம் வந்து பெண் குழந்தைகள், அதுவும் 10 வயசுக்கு மேலே இருக்கிற பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா உளுந்து, கருப்பட்டி, நல்லெண்ணெய் இந்த 3ஐயும் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அடிக்கடி கொடுத்துட்டே இருங்க. அதுவும் தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து ரொம்பவே நல்லது. இன்றைக்கி என்கிட்ட அது இல்லை, அதனால் நார்மலான உளுந்தில் தான் கஞ்சி பண்ணியிருக்கேன். இப்போது மத்தியானம் லஞ்சுக்கு நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி வந்து வித்தியாசமாக ஒரு பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னு. அது வேறு ஒன்றும் இல்லை, சிக்கன் 65 பிரியாணி, அதுவும் ஹைதராபாதி ஸ்டைலில் வந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன். அதுக்காக சிக்கனை வந்து நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து அரிசியும் ஊற வச்சாச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரியாணி பண்ணுறதுனால இந்த வீடியோவில் இதுக்கான ரெசிபிலாம் நான் எதுவுமே சொல்லலை. இப்போ வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக தம் போட்டு பண்ணுற தம் பிரியாணி. அதுக்காக வந்து நான் ரைஸ் வந்து வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கன் பிரியாணிக்கான கிரேவியும் ரெடி ஆயிருச்சு. இந்த பிரியாணியில் ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் போடுற அந்த ஃப்ரைடு ஆனியன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து சிக்கனையும் போட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம லேயர் போட்ட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம சிக்கனோட அந்த கிரேவியை வந்து போடணும். அதுக்கு மேலே வந்து வேக வச்ச ரைஸை வந்து போட்டுக்கணும். ரைஸ் வந்து இதுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம வேக வைக்கக்கூடாது, ஒரு பாதி வேக்காட்டில் வடிச்சிட்டு போட்டுக்கணும். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியனும் புதினாவும் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து 2வது லேயர் போடணும். இப்போ என்ன பண்ணுறேன்னா மசாலா ரெடி பண்ண அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக ரைஸ் போட்டுட்டு கலந்துக்கிட்டேன். அப்போ வந்து மீதி அந்த பாத்திரத்தில் ஒட்டி இருக்கிற மசாலா வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ இந்த ரைஸை வந்து போட்டுட்டு இதுக்கு மேலே மீதி இருக்கிற ரைஸை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஃபைனல் லேயர் போட்டாச்சு. போட்டுட்டு இதுக்கு மேலே லைட்டாக கரம் மசாலா தூள் இல்லைன்னா பிரியாணி மசாலா தூள் போட்டுட்டு கொஞ்சமாக லெமன், இது வந்து குங்குமப்பூ பாலில் வந்து ஊற வச்சுருக்கேன், அதையும் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு புதினா மல்லித்தழை போட்டுட்டு நம்ம தம் போட்டுற வேண்டியதான்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் 65 பிரியாணி வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த பிரியாணி வந்து நான் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரைலே அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இந்த ரெசிபியை இன்னொரு வாட்டி செஞ்சுட்டு உங்களுக்காக வந்து நான் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நான் லஞ்ச் ரொம்பவே சீக்கிரமாக முடிச்சிட்டேன். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, ஹஸ்பண்ட் வந்து பிரியாணிக்கு சிக்கன் வாங்கிட்டு வரும்போதே மீனும் வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் வந்து கையோடு கழுவி வச்சிட்டேன்னா அப்படியே குளிச்சுட்டு வந்து பிரியாணி வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டுருக்கேன். என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாறையும் இது வந்து சாலை மீன் இருக்குல்ல, சாலையே வந்து குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மீன் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்காங்க. இந்த மீனை வந்து பொரிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி எல்லா மீன்களும் வந்து இங்கே கிடைக்கும். பெரிய மீனெல்லாம் வந்து நல்லா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. சின்ன மீனை வந்து நம்ம தான் கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், என்ன திடீர்னு விலாகில் இறங்கிட்டீங்களே அப்படின்னு. எனக்கும் வந்து ரெசிபி வீடியோவாக அப்லோட் பண்ணி போர் அடிச்சு போச்சு. ஒரு சின்ன சேஞ்சுக்காக தான் வந்து இந்த விலாக் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். திரும்பவும் நம்மளோட ரெசிபி வீடியோ வந்து நம்மளோட சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ வந்து மீனை கழுவிட்டு அந்த சின்ன மீனை வந்து மசாலா தடவி வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இதோட நான் இந்த விலாகை வந்து முடிச்சுக்கிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.